Trivandrum, இது family, என் family இது. My dear brothers and sisters and all the elders here, இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கும், மீடியாவிலிருந்து வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட மரியாதை கலந்த வணக்கங்கள். First, I bow down to you. ஏன்னா 4 மணிலேருந்து அங்கே சேர்ஸ் இல்லை, எல்லாம் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க from 4 o'clock. I really have lots of respect. Thank you so much. என்னோட வொக்காபுலரியில எனக்கு தெரிஞ்ச அறிவுல நன்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. இந்த அன்புக்கு, இந்த லவ்க்கு I really don't know how to thank you back. எப்படி நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ கேரளா இஸ் ஆல்வேஸ் a God's own country. அதே மாதிரி a place where you all equally respect all the crafts. இங்க நடனம் ஆடினாங்க, அவங்களுக்கும் அதே மரியாதை கொடுத்தீங்க. ஒரு பேண்ட் இருந்தது Untold Nation, அவங்களுக்கும் அதே மரியாதை கொடுத்தீங்க. And to the lovely dancers, yeah, I really loved your performance. And சின்ன பசங்க டான்ஸ் ஆடினாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிராஃப்ட்டுக்கு மெயின் ஸ்ட்ரீம் கிராஃப்ட், இது நான் மெயின் ஸ்ட்ரீம் கிராஃப்ட்லாம் இல்லாமல் எல்லா கிராஃப்ட்டுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கறது நான் ரொம்ப தலை உயர்ந்து பார்க்குறேன். ஐ திங்க் அந்த மெயின் மக்கள் அப்படின்னு என்னோட வொக்காபுலரியில் ஒன்று இருக்கு. மெயின் மக்கள் தாங்கிற மாதிரி the love you give for the craft and the way multi-talented you are. and அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு அன்பு கொடுக்கறது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு காட்ஸ் பிளெஸ்ஸிங் மாதிரி பார்க்குறேன். இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் எங்க அன்பான ஃபேன்ஸ் அங்கேயும் அன்பான ஃபேன்ஸ் தான், இங்கேயும் அன்பான ஃபேன்ஸ் தான். உங்க அன்புனால மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். உங்க அன்புனால மட்டும்தான் நான் I'm able to go forward only because of all this love you unconditionally you keep giving. நான் இன்னைக்கு என்னோட பிரதர்ஸை பார்த்தேன். ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் 2005ல ஆரம்பிச்சு இப்போ 20 years ஆகுது ஃபேன் கிளப் இங்கே ஆரம்பிச்சு. டு ஆல் மை பிரதர்ஸ் ஹியர், பிரசாந்த், சரத், ரவி, ஷெரின், வெங்கட் and all the officials, எங்க போனாலும் இந்த கேரளா ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படின்ட்டு எங்க போனாலும் சொல்லுவாங்க. ஈவன் தி அதர் ஸ்டேட்ஸ், ஃப்ளைட்ல பார்த்தாலும் சரி, துபாய் போனாலும் சரி, எனிவேர் இந்த குளோப், நான் எங்க டிராவல் பண்ணாலும் எங்க ஊர்ல பாருங்க சார், கேரளால பாருங்க சார் உங்களை எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்க்கும் போது ஐம் ரியலி ஓவர்வெல்ம்ட். எனக்கு அப்பா அம்மாக்கு ஜோக்கு, என் பையன் பொண்ணுக்கு இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. The kind of love you always keep giving me unconditionally. And thank you Lulu Mall, thank you Red FM, thank you Vikas Sendil sir. This is a legacy, the beautiful legacy. I'm sure we'll have a lot of beautiful days ahead to celebrate. And this has been a beautiful evening for all of us. இது கார்த்திக் சுப்ராஜ் படம். நீங்க பார்த்த அல்போன்ஸ் புத்திரனோட கட்டு எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கு. I'm very happy again to associate in some level with Alphonse, whom I have lot of respect for. இந்த ட்ரெய்லர்னால I think I just got the news, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பனிங் ஆயிடுச்சு. and supposed to be very good. Thank you for the love again எல்லாருக்குமே. Santosh Narayanan, Shreyas and the entire team, I had a beautiful experience working with them. கார்த்திக் சுப்ராஜ்னாலே he has got his own genre. அவரோட ஸ்டைல் எப்பவுமே யூனிக்காவே இருந்திருக்கு. அவர் பார்த்து நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஃபார் அ லாங் டைம் ஐ ரியலி வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம். ஒரு டீம் கூட 6 months ஒர்க் பண்ணுவோம். தீஸ் 4 months ஜெயராம் சார் தெரியும், ஜோஜோவுக்கு தெரியும், சுஜித் தெரியும். என்டையர் டீம் will know how those 4 months we all spent as a family. இது ஒரு 45 படத்துல, சூர்யா படத்துல இருந்து இது வேற மாதிரி நிச்சயமா இருக்கும். and I'm sure you'll all love this. சுஜித் பத்தி சொல்லணும். every frame, every time there was a take, ஒரு வாட்டியும் he was surprising எங்க டைரக்டர். என்ன சார் இது இப்படி பண்றாரு அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லிட்டே இருப்பாரு. so every frame, every take, he was surprising all of us. and கர்ணா சொல்லவே வேண்டாம், அவங்க ஒரு ஃபேமிலி ஆர்டிஸ்ட் மாதிரி.
Really loved working with you and all your spontaneity and candid work, Karna. And Machan Karthik, thank you for putting all this together. நீங்க தான் அந்த ஆரம்ப புள்ளி, இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் ராஜாவும். So thank you so much for that. And Joju, I love you too. Daily எனக்கு I love you சொல்லுவாரு. நான் உங்க ஒரு வாட்டி பார்த்த சார், நீங்க நான் பார்க்காமயே போயிட்டீங்க அப்படின்னு வருத்தப்படுவாரு, உரிமையா வருத்தப்படுவாரு. Lot of respect for you as an actor, as a director, as a writer, you know, as a singer, as a producer, and your craft. I know you spend a lot of time with my brother also. அப்படிப்பட்டவர் எங்க கூட வந்து பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர்னால வந்து இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தா தான் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம எவர்கிரீன் ஹீரோ, எவர்கிரீன் ஸ்டார் நம்ம ஜெயராம் சார். Sir, you've been an inspiration for all of us, sir. Every day, we all had a learning. நீங்க தெரியாம பண்றீங்களா, தெரிஞ்சு பண்றீங்களான்னு தெரியல. When you are in this stage, you really equally respected your craft, your spirituality, your brotherhood. You made us all feel like family. நீங்க இவ்வளவு பெரிய சீனியர் ஆக்டர் இருக்காரு அப்படிங்கிற எந்த ப்ரெஷரும் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. And he was the youngest person on the set. அவ்வளவு குறும்பு, அவ்வளவு கேலி, அவ்வளவு விளையாட்டு, அவ்வளவு சிரிச்சுட்டே இருப்போம். அண்ட் எவ்ரி ஷாட் வந்து சின்சியரா இவ்வளவு படங்கள் பண்ணியாச்சு, இது இன்னொரு டேக் தானே, இன்னொரு சீன் தானே, இன்னொரு ஷாட் தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாம his contribution was something else. I will always remember this, sir. எல்லாத்துக்கும் முன்னாடி craft is always bigger than us and spirituality is always bigger than us. எனக்கு அது வந்து ஒரு லேர்னிங் மாதிரி இருந்தது, சார், to always keep giving our best. So the entire Pooja agatum, she was also like giving Tamil dubbing எல்லாம் பண்ணிருக்காங்க. So Prakash Raj sir, Nazar sir, I think a beautiful cast we have in this film, and maybe that's why this film every time இவங்க திரும்பி எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் படம் பார்த்துட்டேன், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். This will be again another film which you all been expecting. Avni, I wanted to come on stage quickly. Yes, please can come we here. have Avani onto the stage, please? இவங்க வந்து ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்களா கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து எவ்வளவு ஆக்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு படத்துக்கு. And Avni suffered a small ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, கையில வந்து தீ பட்டுச்சு. பட் அதுவும் கூட பொருட்படுத்தாம she took one half an hour rest. கிட்டத்தட்ட இங்க இருந்து இது வரைக்குமே வந்து பர்ன் ஆயிடுச்சு. பட் she is such a brave heart girl. ஒரு half an hourல வந்து again she came back and she did the shot. ஏன்னா எங்களுக்கு ஒரு நாள் தான் அங்க ஷூட்டிங் இருக்க முடியும். She was such a beautiful. Thank you. God bless you. Please give you all your prayers for her. Let her have a beautiful life ahead. She was very strong. Thank you. அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லணும், அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஐ திங்க் ரெட்ரோனாலே வந்து பின்னோக்கி பார்க்கறதா, கோயிங் பேக் இன் டைம் அப்படிங்கிறதா. அண்ட் அன்டோல்ட் நேஷன் போட்ட பாட்டெல்லாம் கேட்டேன். ஒரு 15 years பேக் போய் I saw you all enjoying to all those songs. I really have to thank Gautam here, Haris Jayaraj sir, Rahman sir, and all my directors. I'm missing KV Anand sir today. இந்த லவ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். This world really needs a lot of love. I'm again going back to my life and your life and saying nothing is constant. Whatever you're going through, ellame marapodhu. Let's give lot of love. Love yourself, love your family, give your family and friends a lot of love, and everything will change. And we all are going to win. Whatever you've been waiting for, whatever your dreams are, we are definitely going to win. And this life is beautiful. நான் அதுதான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். If you want me to be happy, I want you to be successful in life. அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பட் இந்த லவ்வுக்காக, இந்த மரியாதைக்காக, இந்த அன்புக்காக I'll do everything whatever I can do on screen to bring you back all those memories and give you all a wonderful time in the theater. ஒரு 2 மணி நேரம் நீங்க படத்துக்கு வரீங்க அப்படின்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான மற்ற வித்தியாசமான படங்கள், நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருப்பேன். I will definitely give my best to do those timeless films with all your support. And மறுபடியும் ஒரே ஒரு காஷன், இது படத்துக்காக மட்டும்தான் சிகரெட் அடிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் லைஃப்ல சிகரெட் அடிக்காதீங்க. ஆரம்பிச்சீங்கன்னா விட முடியாது.
ஒன்று தானே ஒரு பஃப் தானே ஆரம்பிப்பீங்க ஆனால் ஆரம்பிச்சிங்கன்னா விடவே முடியாது. ஐ வில் டெஃபினெட்லி நாட் என்டோர்ஸ் தட் அண்ட் டோன்ட் டூ தட். அகெயின் திஸ் இஸ் Karthik Subraj Padam. I really wish in life I can have many more associations with Karthik. Really looking forward to May 1st. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி நம்புறேன். Trivandrum, again this is a beautiful evening you have given us to the entire team. இவ்வளோ நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பிளஸ் பண்றதுக்கு உங்களோட அன்பை உங்க லவ்வை கொடுக்கறதுக்கு எப்பவுமே நான் தலை வணங்குறேன். My respects and my love and prayers for all your happiness. Thank you so much again. Thank you so much again for all the love you always give unconditionally. See you all soon on 1st May. Thank you. Thank you. Retro is very special to me. I felt so happy and excited for all your love for Surya sir. Waiting from the full highway full நின்று சாரை வெல்கம் பண்ணும்போது சீரியஸாக I got excited. உங்க சார்பா நான் பக்கத்துல போய் நடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் ஃப்ரம் மௌனம் பேசியது காக்க அப்பையிலேருந்து சூர்யா சாரோட பெரிய ஃபேன். ஸோ தேங்க்ஸ் டு Karthik Subraj. Karthik Subraj has played a key role in my personal and professional life. So much love you all gave me for Jigardanda, Urni character. Trivandrum shooting la இருக்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்த எல்லாருமே அந்த கேரக்டர் நேம் சொல்லி விஷ் பண்ணீங்க. Thank you so much. And Karthik Subraj has a unique way of presenting and packaging the films, which I am also a big fan of Karthik Subraj. So இந்த படத்துல எல்லாமே பெஸ்டா அமைஞ்சிருக்கு. All songs best, camera work, location, காரணம் best producers நினைக்கிறேன். 2D Entertainment and Stonebridge Creations, they have done a great role in making this film. All of you watch it in theaters and make it a huge success. Joju Jar sir, I'm a big fan of Retta movie, yes. Retta movie when பார்த்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ். இல்ல ரெண்டு ரோலுமே அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட். ஹியூஜ் ஃபேன். ஜெயராம் சார், தேங்க்ஸ் சார். அன்னைக்கு சென்னையில் நீங்க வரல, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஐ எம் eagerly waiting for Jairam sir speech. It will be hilarious for sure. We all are waiting for his speech actually. Yes. So because lot of adventure happened in shooting spot, I think sir modulation explain பண்ணா அது நல்லா இன்னும் ஜாலியா இருக்கும். Yes. So happy. Sujit Seda, superb. அவர் வந்து நடிக்கவே வேணாம், அப்படி ஒரு ரோல் அவர். Behave பண்ண மட்டும் போதும்ல. Wonderful working with everybody. Thank you so much. And Santosh Narayanan, he has given a wonderful album. So happy working with him. ഞാൻ എന്ത് പറഞ്ഞു തുടങ്ങണമെന്ന് എനിക്കറിയില്ല. കാരണം എബ്രഹാം ഓസ്ലർ എന്ന് പറയുന്ന സിനിമയുടെ പ്രൊമോഷനുമായിട്ടാണ് ഇതിനു മുമ്പ് ഈ തിരുവനന്തപുരം ലുലു മോളിൽ ഈ വേദിയിൽ നിന്നിട്ടുള്ളത്. വീണ്ടും ഒരു ചരിത്ര വിജയമാവാൻ തീർച്ചയായിട്ടും 100% അർഹതപ്പെട്ട ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് വീണ്ടും ഇവിടെ വന്ന് നിൽക്കാൻ കഴിയുന്നതിൽ വളരെ 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 സന്തോഷം. ഇതിൻ്റെ ഒരു തുടക്കം ഞാൻ പറയാം. കാർത്തിക് സുബ്രാജ് എന്ന് പറയുന്ന സംവിധായകന്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിക്കാത്ത ഒരു നടൻ പോലും ഉണ്ടാവില്ല. അങ്ങനെ ഇരിക്കുന്ന ഒരു സമയത്ത് ഒരു സുപ്രഭാതത്തിൽ അദ്ദേഹത്തിന്റെ ഫോൺ കോൾ എനിക്ക് വരുന്നു. സാർ, കാർത്തിക് സുബ്രാജ് പേசுறேன், എനിക്കൊരു സ്റ്റോറി சொல்லணும் உங்கள்கிட்ட. ഞാൻ പറഞ്ഞു, അയ്യോ എൻ്റെ അടുത്താണ്. ശരി, ഞാൻ വീട്ടിലേക്ക് വരാമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ അദ്ദേഹം മദ്രാസിലുള്ള എൻ്റെ വീട്ടിലേക്ക് വന്നു. ആരാ എന്താ ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല. അദ്ദേഹം കഥ പറഞ്ഞു തുടങ്ങിയപ്പോൾ ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ്. അപ്പൊ ഇങ്ങനെ ഓരോ കഥ മുഴുവൻ ഞാൻ പകുതി കഴിഞ്ഞ് വെച്ചു. ഇനി എനിക്ക് സസ്പെൻസ് വെക്കാൻ പറ്റില്ല, ആരാണ് ഇതിലെ പ്രധാന നായകൻ, ഈ കഥാപാത്രം. പുള്ളി പറഞ്ഞു, ഒന്ന് ഊഹിച്ച് പറയാൻ പറഞ്ഞു. ഞാൻ അപ്പ പറഞ്ഞു, സൂര്യയല്ലേ ഇത് ചെയ്യുന്നത്. ഞാൻ ചോദിച്ചാൽ എനിക്ക് അറിയ പോലും ഇല്ല ഇത് ആരാ ചെയ്യുന്നതെന്നും അറിയില്ല. ഞാൻ പറഞ്ഞു, ഈ ക്യാരക്ടർ ആക്ടർ സൂര്യയാണ് അല്ലേ ചോദിച്ചു. പുള്ളി എനിക്ക് കൈ തന്നു, സൂര്യയാണ് ചെയ്യാൻ പോകുന്നത്. ഞാൻ ചോദിച്ചു, തൊട്ടടുത്ത് ചാപ്ലിൻ പാരിവേൽ എന്ന് പറയുന്ന ഡോക്ടർ, അത് ആരാണ് ചെയ്യുന്നത് ചോദിച്ചു. അതിന് വേണ്ടിയിട്ടാണ് എൻ്റെ അടുത്ത് വന്നതെന്ന് പറഞ്ഞു, ചാപ്ലിൻ പാരിവേൽ. ഞാൻ പറഞ്ഞു, ഇത് ഞാൻ ചെയ്യുന്നു. ഇത് ഏതാ അതിന്റെ ഡീറ്റെയിൽ ഒന്നും ഞാൻ പറയില്ല. പക്ഷേ ഓക്കെ. ആൻഡ് രണ്ടാമത്തെ ഒരു കാര്യം, ശരിക്കും പറഞ്ഞാൽ ഇത്രയും എൻജോയ് ചെയ്തൊരു ഷൂട്ടിങ് ഏകദേശം ഒരു 10-40 ദിവസത്തോളം ആൻഡമാൻ നിക്കോബാർ ഐലൻഡ്സിൽ ഒരു ഐലൻഡ് ഫുള്ളായിട്ട് എടുത്ത് ചുറ്റും വെള്ളത്താൽ ചുറ്റപ്പെട്ട് കിടക്കുന്ന അവിടെ എത്രയോ ആയിരക്കണക്കിന് 10,000-കണക്കിന് ആളുകളും
അതിന്റെ ഷൂട്ടിങ് എൻ്റെ സീനസ് ഒക്കെ കഴിഞ്ഞാൽ ഞാൻ പോവില്ലായിരുന്നു. ഞാൻ ഫുള്ളായിട്ട് നോക്കിയിരിക്കും. പ്രത്യേകിച്ച് സൂര്യ സാറൊക്കെ എടുക്കുന്ന ഒരു പെയിൻ, ഒരു സിനിമയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് സൂര്യയൊക്കെ എടുക്കുന്ന പെയിൻ എന്ന് പറയുന്നത്, ഞങ്ങൾ രണ്ടുപേരും തൊട്ടടുത്ത റൂമിലാണ് താമസിക്കുന്നത്, അടുത്തടുത്ത റൂമിലാണ്. അദ്ദേഹം രാവിലെ ഒരു 4-4:30 മണിക്ക് എണീറ്റ്, രാത്രി ഷൂട്ടിംഗ് കഴിഞ്ഞ് കിടക്കുന്ന 2 മണിക്ക് 3 മണിക്കായിരിക്കും, എങ്കിൽ 4 മണിക്ക് എണീച്ച് അദ്ദേഹത്തിന്റെ ശരീരം സൂക്ഷിക്കാൻ വേണ്ടി അദ്ദേഹം ചെയ്യുന്ന ഒരു പെയിനും കഷ്ടപ്പാടുകളും, ആഹാരത്തിന്റെ കാര്യത്തിലായാലും ഒരു ക്യാരക്ടർ ചെയ്യാൻ വേണ്ടി, അല്ലെങ്കിൽ ഒരു നടൻ എത്രത്തോളം സാക്രിഫൈസ് ചെയ്യണം അദ്ദേഹത്തിന്റെ എല്ലാ കാര്യങ്ങളും ജീവിതത്തിൽ ഒരു കഥാപാത്രത്തിന് വേണ്ടി എന്നുള്ളതൊക്കെ കണ്ടു പഠിക്കേണ്ട ഒരു വ്യക്തിത്വമാണ്. പിന്നെ എനിക്ക് ആ കുടുംബവുമായിട്ട് വളരെയധികം ഒരു അടുപ്പമുള്ള വ്യക്തിയാണ്. ഏത് സമയവും എനിക്ക് കയറി ചെല്ലാവുന്ന ഒരു വീടാണ് അദ്ദേഹത്തിന്റെ. എനിക്ക് തോന്നുന്നു അദ്ദേഹത്തെ സൂര്യയും കാർത്തികിനേക്കാൾ കൂടുതൽ എനിക്ക് അടുപ്പം അച്ഛനുമായിട്ടാണ്, ശിവകുമാർ സാറുമായിട്ടാണ് എനിക്ക് കൂടുതൽ അടുപ്പം. കാരണം അദ്ദേഹം ഇപ്പോഴും അദ്ദേഹത്തിന്റെ മനസ്സൊരു 20-25 വയസ്സായ പയ്യനാണ്. ചെറിയ ഷോർട്സ് ഒക്കെ ഇട്ടുകൊണ്ട് വീട്ടിൽ അദ്ദേഹം ഹായ് വെൽക്കം ജയറാം എന്ന് പറഞ്ഞ് എന്നെ വിളിക്കും. കാരണം അദ്ദേഹം ഇവരെക്കാൾ ചെറുപ്പമാണ് മനസ്സുകൊണ്ടും എല്ലാം. സോ എനിക്ക് കാർത്തിക്കിന്റെ കൂടെ അഭിനയിക്കാൻ സാധിച്ചു. പൊന്നിയിൻ സെൽവൻ എന്നുള്ള സിനിമയിൽ ഇപ്പോൾ സൂര്യ സാറിന്റെ കൂടെ അഭിനയിക്കാൻ ഭാഗ്യമുണ്ടായി. എന്തായാലും ഒരുപാട് സന്തോഷം. അദ്ദേഹത്തെ കുറിച്ച് ഒരുപാട് കാര്യങ്ങൾ പലരും പറഞ്ഞിട്ടുള്ളതാണ്, നിങ്ങൾക്ക് അറിയാവുന്ന കാര്യങ്ങളുമാണ്. അദ്ദേഹത്തിന്റെ വലത് കൈ ചെയ്യുന്നത് ഇടത് കൈ അറിയരുതെന്ന് പറയുന്ന പോലെ അദ്ദേഹം ചെയ്യുന്ന കാരുണ്യ പ്രവർത്തനങ്ങൾ പറഞ്ഞാൽ ഞാൻ ഇന്ന് മുഴുവൻ പറഞ്ഞാൽ തീരില്ല. അത്രത്തോളം സഹായങ്ങളാണ് പാവപ്പെട്ടവർക്ക് വേണ്ടി ആ ഒരു മനുഷ്യൻ ചെയ്യുന്നത്. ഒരുപാടാണ്, എത്ര പറഞ്ഞാലും തീരില്ല. അദ്ദേഹം തന്നെ അതിനുവേണ്ടി ഒരു ഓർഗനൈസേഷൻ ഉണ്ടാക്കി എത്ര പാവപ്പെട്ട കുട്ടികളെയാണെന്നത് ഈ ഒരു മനുഷ്യൻ പഠിപ്പിക്കുന്നത് ഫ്രീ ആയിട്ട്. എത്ര കുട്ടികളെ, ഒരുപാട് പേർക്ക് അറിയാത്ത കാര്യങ്ങളാണ്. അദ്ദേഹത്തിന്റെ ഈ ഒരു ഭംഗിയും ചിരിയും രൂപവും അദ്ദേഹത്തിന്റെ ഇത് മാത്രമേ അറിയുള്ളൂ. മറ്റൊരു സൈഡാണ് ഏറ്റവും. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்க அந்த நல்ல മനസ്സോടെ എന്താ പാട്ട് ചുമ്മാ ചൊല്ലിട്ട് താങ്ക് യു സർ. വേറെന്താ, ഒരുപാട് സന്തോഷം. ഇന്ന് തിരുവനന്തപുരത്തിന്റെ മണ്ണിൽ നിൽക്കുമ്പോ എനിക്ക് മറ്റൊരു സന്തോഷം കൂടി പറയാനുണ്ട്. തിരുവനന്തപുരത്തുകാർക്ക് ഓരോരുത്തർക്കും ഹൃദയത്തിൽ തൊട്ട് പറയാം, ചിത്തിര തിരുനാൾ മഹാരാജാവിന്റെ പേരിലുള്ള നാഷണൽ അവാർഡ് ഇപ്പൊ പോയി അദ്ദേഹത്തിന്റെ ഇതിൽ മേടിച്ചിട്ടാണ് ഞാൻ ഈ സ്റ്റേജിൽ വന്നത്. സിനിമയിൽ നിന്ന് എനിക്കും സ്പോർട്സിൽ നിന്നും ശ്രീജേഷ് നമ്മുടെ ഹോക്കി ക്യാപ്റ്റനായിട്ട് ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഇപ്പൊ ഏറ്റുവാങ്ങിയിട്ട് ഞാൻ അവിടെ നിന്നാണ് നേരം കൊണ്ടത്. ഞാൻ എപ്പോഴും എല്ലാ സ്ഥലത്തും ചെല്ലുമ്പോഴും കഴിഞ്ഞ 10-40-45 വർഷമായിട്ട് എല്ലാ വേദികളിൽ ചെല്ലുമ്പോഴും ഇപ്പോ ഈ പുതിയ ജനറേഷൻ ചെറിയ കുട്ടികൾ പഠിക്കുന്ന സ്കൂളിൽ ചെല്ലുമ്പോഴും 4-ലും 5-ലും പഠിക്കുന്ന കുട്ടികൾ ഞാൻ സംസാരിച്ച് തീരുമ്പോ എന്നോട് പ്രേം നസീറിനെ കാണിക്കോ. അപ്പൊ ഞാൻ
കട്ട് കണ്ടിട്ട് അദ്ദേഹം ഇട്ടൊരു പോസ്റ്റ്, അദ്ദേഹത്തിനെ സംബന്ധിച്ച് അദ്ദേഹം കണ്ട ഒരു സിനിമയുടെ ഒരു പോസ്റ്റർ മാത്രമാണ് ഇട്ടത്. പക്ഷെ എന്നെ സംബന്ധിച്ച് എൻ്റെ ജീവിതമായിരുന്നു. ആ പോസ്റ്റ് എനിക്ക് ഭയങ്കര വാല്യൂ ഉള്ളതാണ്. കണ്ണാലെ എൻ കണ്ണോട് മോതും കണ്ണാടി പൂവേ നീ താണ്ടി എന്നു ഉന്നോട് നാ ഒന്നാക വേണോ അടിയനാടി നീ അഴകിയേ നടി കണ്ണാടുതേ കാൽ പോകാതെടി നീ വിട്ടാലുമേ പറ്റണില്ല, ഞാൻ എക്സൈറ്റഡ് മറന്നുപോയി. ഇതൊക്കെ നന്നായി പാടണമെന്നുണ്ടായിരുന്നു. சாரி. நான் இதை தமிழ்நாடா தான் பார்க்குறேன், தமிழ் மக்களாக தான் பார்க்குறேன். ஏன்னா எங்களுக்கு தமிழ் கேரளா எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் சூர்யா சாருக்கு கொடுக்குற அன்பு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அன்பு எல்லை தாண்டி கடல் தாண்டி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அது ஏன்னா சூர்யா சார் அந்த அளவுக்கு அன்பு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு, எப்போவுமே நம்ம பேசக்கூடாது, படம் தான் பேசணுன்றது தான் அவரோட மந்திரம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ராஜசேகர் சார் ஃப்ரம் 2D, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவங்களால இன்னைக்கு வர முடியல. அதுக்கு ஒரு அப்பாலஜிஸ். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே 1ஆம் தேதி திரைப்படத்தை காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கறதுக்காக தான் அவங்களால வர முடியல. அவங்க சார்பாக நான் ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான படம் எல்லாருக்குமே. ஸோ இந்த படத்துக்கு நிறையா எக்கச்சக்க உழைப்பும் அன்பும் காதலும் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ அதே அன்பு காதலை நீங்களும் இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்ற நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மிஸ்டர் செந்தில் சார் ஃப்ரம் வைகா மெரிலேண்ட். I just had an opportunity to look at the legacy that your family has created. It's so touching, and it really feels very proud for us to be associated with that, and that legacy, let it continue, and this be one of the major incidents in your legacy to continue, which will, I'm sure, will make you proud, sir, which I'm very confident about it. And இந்த crowd உண்மையிலே சார், நான் அது தெரியல, நமக்கு சொல்லுவோம்ல, யாரு சாமி நீங்களா, எங்க சாமி இருக்கீங்க, ஏன் இவ்வளோ காதல், ஏன் இவ்வளோ அன்பு சூர்யா சார் மேல. அதாவது புல்லரிச்சு போச்சுங்க. நான் ஒரு 6:30 மணிக்கு கிராஸ் பண்ணேன். ஏன்னா சார் எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் ஒரு 4:30 மணி 5 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த அன்புக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்ஸ்க்ரீனில் கொடுக்க போகிற பாசம் வில் பி மோர் தேன் இனஃப் சார். ஐ திங்க் அதோட நிப்பாட்டாமல் சார் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நிறையா பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இங்கே உள்ள எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் இப்போ சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதில் பார்த்தோம்னா, இப்போ நானும் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே அவரோட சேர்ந்து பழகும்போது the aura, the positivity that he brings on to us is something which is infinite actually. So நிறைய நல்ல விஷயங்களை நம்ம சார்ட்டேருந்து கற்றுக்க முடியும். அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அது எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட வேண்டுகோள் அதுதான், எல்லாரும் நல்லவங்களா இருப்போம், எல்லாரையும் நம்புவோம், எல்லாரையும் வாழ வைப்போம். I think this is the first time someone is asking me on stage as an actor. Nobody has asked me, and அது வந்து எனக்கு தெரியலங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. சோ இந்த வந்து ஒரு கிரே ஷேடான கேரக்டர் ஒரு வில்லன் சைடா ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்ட் சைடா எந்த சைடு வந்து கேரக்டர் ப்ரொடியூசர் சைடா பண்ணிருக்கேன். I am more excited seeing you, sir, and doing a business with you, 2D and Stone Bench, for a wonderful film directed by Karthik Subraj. And I request all of you to please support us on May 1st is our movie, and show your energy in this program also by supporting and making more loud and make us more proud that you are there with us. Thank you. Actually, ഈ സിനിമയുടെ തീം ലവ്, ലാഫ്റ്റർ, വാർ എന്നുള്ളതാണ്. നമ്മൾ വളരെ സ്കാരി ടൈംസിലൂടെയാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മൾ ഒരുപാട് യുദ്ധങ്ങൾ പലയിടത്തും നടക്കുന്നുണ്ട്, നമ്മുടെ രാജ്യങ്ങൾ തമ്മിലും നമ്മുടെ ഇടയിൽ, നമ്മുടെ ഉള്ളിൽ. അങ്ങനത്തെ സമയത്ത് നമുക്കൊരു ചോയ്സ് ഉണ്ട്. നമ്മൾ വെറുപ്പും വിദ്വേഷവും വയലൻസും കൊണ്ട് അതിനെ നേരിടുക എന്നുള്ളതോ, അതോ സ്നേഹവും ക്രിയാത്മകതയും പൊട്ടിച്ചിരിയും കൊണ്ട് അതിനെ നേരിടുകയാണ്. സോ ഐ തിങ്ക് കാർത്തിക് സുബ്രാജ് സർ, ഹി infected us with love and laughter as he battled nature and time to create this beautiful work, Retro. I thank Karthik sir, and I thank 2D Entertainment, Stone Benches, and I thank the entire cast and crew of Retro Film. And finally, Surya sir, you are a huge inspiration as an artist, as a citizen, and as a human being. You are
purposeful, you are fearless, and you are graceful. Thank you, sir, for being yourself. Thank you very much. He full time ചിരിയാണ് ആള്. ഭയങ്കര സീരിയസ് ആയിട്ടുള്ള വർക്കും ഇത്രയധികം ആൾക്കാർ ഒരുപാട് ഹാൻഡിൽ ചെയ്യുന്ന സമയത്തും ഈസ് ഫുൾ ഓഫ് യുനോ പാഷൻ ആൻഡ് ലവ് ആൻഡ് യുനോ ഭയങ്കര പുതുകൂടെ ചിരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരാളാണ്. ഓക്കെ, സോ എല്ലാവരും ഡോണ്ട് മിസ് May 1st റെട്രോ കാർത്തിക് സുബ്രാജ് പടം.